சின்ன வயசுலேயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்தர் உசுறு அன்பு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். மகா, சொல்லுங்க நீ. இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாரு. பாத்தனே. என்ன? என்னவா? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே டெபாசிட் பணம் கட்ட வந்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா எல்லாரும் அதுக்கு தான் வந்திருப்பாங்க. அது காம்படிஷனும் இவ்வளோ ஹெவியா இருக்கும்போது இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறியா? அண்ணி, உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி நினைச்சிருந்தா இப்போ இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? எல்லாருக்கும் அவங்கவுங்க கம்பெனி மேல அவங்கவுங்களுக்கு நம்பிக்கை. அதே நம்பிக்கை எனக்கும் இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய கம்பெனியா இருக்கும் போல இருக்கே. நம்மள மாதிரி சின்ன கம்பெனி எதுவும் இல்ல போல இருக்கே. எல்லாரும் நம்மள மாதிரி சின்ன கம்பெனி ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு பெரிய கம்பெனியா வளர்ந்துருக்காங்க. எப்படியோ இன்னைக்கு அவங்கெல்லாம் பெரிய கம்பெனி தானே. இவங்க எல்லாத்தையும் மீறி டெண்டர் நமக்கு கிடைச்சிரும் நினைக்கிறியா? இந்த அம்மா வேற என்னவும் கூட சேர்த்து கோத்து விட்டு அமிச்சிட்டாங்க. நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா தரட்டா? நம்ம பேசாம இப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அதான் பெஸ்ட். அண்ணி, முதல்ல டெண்டர் உனக்கு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமான்னு பேசுறத நிப்பாட்டுங்க. டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும்னு பேசி பழகுங்க. ஏன்னா கௌரி கார்மெண்ட்ஸ் அதுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு அத்தை தானே உங்களை கூட அனுப்பி வச்சிருக்காங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு குவான்டிட்டியை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனா நீங்க பேச போறது நம்ம வேலையோட குவாலிட்டி பத்தி தான். அதுல நான் 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். நம்ம சாம்பிள் அவங்க கிட்ட காட்டி நம்ம குவாலிட்டியை ப்ரூவ் பண்ண வேண்டியதுதான் இங்க டாஸ்கே. அதுக்காக நான் இப்போ ஒரு முயற்சி எடுக்கிறேன். எப்பவுமே நான் நேர்மையான முயற்சி மட்டும்தான் எடுப்பேன். இதை நான் தலகணத்துல சொல்லல, தன்னம்பிக்கையோட சொல்றேன். இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கும்னு நீங்களும் கொஞ்சம் பாசிட்டிவா நினைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் பேசிட்டு வாங்க சார், நான் வெயிட் பண்ணுறேன். இன்னும் எங்கள் அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிக்கல சார். கொடுத்தா நான் வாங்கி வச்சிடறேன் சார். நீங்கள் வாங்க. வெண்ணிலா மேடம், வணக்கம் மேடம். வணக்கம். என்ன இந்த பக்கம்? சுண்டலும் சக்கரை பொங்கலும் கொடுக்குறாங்களா, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தோம். நீங்கள் நல்லா காமெடி பண்ணுவீங்கன்னு சார் சொல்லியிருக்காரு. அப்படியா? சரி, நீ என்ன இந்த பக்கம் தனியா சுத்திக்கிட்டு இருக்க? என்ன உன் சாரு வரலையா? அவர் வரும்போது டெண்டர் நடந்துருமா இல்லை நடக்கதான் விட்டுருவோமா? வர வேண்டிய நேரத்தில் எங்கள் சார் கரெக்டாக வருவார். பார்க்கிங்ல காரை விட்டு இறங்குறாரு. ஒரே கால், பிசினஸ் கால் வந்துட்டே இருக்கு. அவ்வளோ பிஸிங்க சார். நீ போய் ஃபார்ம் வாங்கிடா, நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மகா மேடம், சார் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் நீங்க எங்க சாரை எப்ப வேணா மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் தேவையே இல்லை. எப்படி ஏமாத்தி டெண்டர் வாங்கலான்னு ஏதாச்சும் குறுக்கு வழியா நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களா? அந்த திமிர்ல தானே பேசுற நீ. கண்டுபிடிச்சிட்டாங்களாம். மகா, எதுக்கு தேவையில்லாம பேசணும்? நம்ம இங்க வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாது, நம்ம கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்ச புதுசுல ஸ்கூல் ஆர்டர்ஸ், இப்ப கார் கம்பெனி யூனிஃபார்ம் ஆர்டர், இது எல்லாமே டெண்டர் எடுக்கும்போது எப்படிலாம் ஃப்ராட் தானே பண்ணாங்க தெரியுமா? மகா மேடம், பிசினஸ் ஜெயிக்க என்ன வேணா பண்ணலாம் மேடம். என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நேர்மையா பண்ணணும். சரி, பிசினஸ்ல ஜெயிக்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொன்னாரே உன் சாரு, அவர் ஜெயிக்கவே இல்லையே. இங்கேயும் ஜெயிக்க போறதுல உங்க சார். அது எங்க சார் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இங்க யாரு கிங் யாரு ஜோக்கர். இப்ப கூட ஸ்டார் ஃபேப்ரிக்ஸ் ஓனர் குணசேகரன் சாரை பார்த்து ஓடி வந்துட்டாரு. இப்ப அவர்தான் பேசிட்டு இருக்காரு. பாவம் எங்க சார் எவ்வளவு வேலை தனியா மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா வெண்ணிலா மேடம், எங்க சார் எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சிருவாரு. இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஏதோ நம்மளால முடிஞ்சது. புகழ்ந்து பேசுறதுக்கே ஒருத்தர் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான் அந்த அஸ்வின். அதிக லாபம் வருதுன்னு தெரிஞ்சா அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டான் அஸ்வின். கொஞ்சம் கஷ்டப்பட்டா விட்டு கொடுத்துருவேனா நானு? நீங்களும் அஸ்வினை சும்மா சும்மா பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த டெண்டர் முடியறதுக்குள்ள தெரியும் அவன் யாரு நான் யாருன்னு.
அவர் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்துருவாரு. சரி உட்காரலாமா? ம்